வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு உலகம் இப்ப ஆயத்தமா இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஒரு வீடியோ எனக்கு ஒருத்தர் அனுப்பி இருந்தாங்க, போன் பண்ணியும் சொல்லி இருந்தாங்க. என்ன அப்படின்னா, சமீபத்துல எல்லா மிருகங்களுக்கும் சிப்பு பதிக்க சொல்லி அரசாங்கம் கட்டளையிட்டு இருப்பதாக சொன்னாங்க. அதை ஒரு வீடியோவும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. சில அரசாங்கங்கள் அதை மஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா தெருநாய்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம். இதோடைய முடிவு என்னவா இருக்கும்? ஓனர்ஸ், அதாவது இந்த பெட்ஸ் வச்சிருக்க எல்லாருமே கம்பல்சரி ஒரு சிப்பு போடணும் அப்படிங்கறதான ஒரு சட்டம் உருவாகுது. எல்லாருமே அந்த சிப்புக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும். நாய்க்கு ஒரு நம்பர், நாயோ பூனையோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அது தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தேவையானதான அந்த RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதுக்குள்ள இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்துல ஒரு நாய்க்கு இந்த சிப்பு போடப்பட்டதை பார்க்கும்போது அதுகளுடைய சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க. அவங்க அந்த நாயோடைய அப்பா அம்மா யாரு, அது அதோடைய பூர்வீகத்தை அவங்க வச்சிருந்தாங்க. அந்த அப்பா அம்மாவுடைய நாய்கள் யாரு அப்படின்னு ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு அவங்க வச்சிருந்தாங்க. அது அவங்க ஒரு சர்டிபிகேட்டா அது ஒரு வச்சிருந்த ஒரு டாக்டர் அவர் காட்டியிருந்தார். சோ இப்போ இது முதலாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது பெட்ஸ்ன்ற பேர்ல அனிமல்ஸ்க்கு. எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு கொண்டு வர முடியாது, மிருகத்துக்கு போட்டு செக் பண்ணுவாங்க. அது பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சு, மருந்தோ எல்லாமே சரி, எலிக்கு எல்லாத்துக்கும் போட்டு செக் பண்ணுவாங்க. சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து மனுஷனுக்கு வருவாங்க. ஏற்கனவே இதெல்லாம் போட்டு மிருகங்களுக்கு சரியாகி மனுஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி மனுஷனுக்கு போடுறத சில நாடுகள் பிரைவேட்டாக செய்யுது. இன்னும் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. இப்பதான் மிருகங்களுக்கு அபிஷியலாக கவர்மெண்ட் போட சொல்லி இருக்கு. இது அடுத்து மனுஷனுக்கும் மாறப்போகிறது. எல்லா விதமான டீடைல்ஸோட அதுல இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அதோடு கூட அரசாங்கத்தின் முத்திரை இருக்கும், அதோடு கூட உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸ் அது இருக்கும். மிருகத்தின் முத்திரையாவது, நாமத்தையாவது, நாமத்தின் இலக்கத்தையாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாத்தோடது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர், வெளிப்படுத்தல் 13, 16, 17 இப்போ அபிஷியலாக மிருகங்களுக்கு மாறி இருக்கு. ரொம்ப சீக்கிரத்துல மனுஷங்களுக்கு இது அபிஷியலாக மாற போகுது. பிரைவேட்டா இருக்கு, இப்பவும் சொல்றேன், நிறைய பிரைவேட் கண்ட்ரி, ஸ்வீடன்ல எல்லாம் ஜனங்களுக்கு போட சொல்லி இருக்கிறாங்க. பல நாடுகள்ல பேமெண்ட், பணம் இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் பேமெண்ட், இது எல்லாமே சிப்புக்கு மாறிடுச்சு, மாற தொடங்கிட்டாங்க. இதெல்லாமே பிரைவேட் தான். இன்னும் அரசாங்கம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அந்த அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ற இடத்துக்கு இன்னும் வெகு சீக்கிரத்துல நம்ம வந்துட்டோம், முந்தின ஸ்டேஜ் கிட்ட நம்ம நிக்கிறோம் என்பதுதான் இது காட்டுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஓவராலா நாங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம். இத்தனையும் துல்லியமாக யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் கழிச்சு இயேசு வரப்போறத நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. காரணம், 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நாம எல்லாம் அந்த வருகையில போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாமும் போகணும், ஆயத்தப்படணும், ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.